சேஞ்சுனா வின்னு தான் பண்ணும் கண்டிப்பா, வேற என்ன இருக்குது. ஆனா ஹோம்ல அடிபடுறாங்கன்றதுதான் எரிச்சல் கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேன்ஸ்க்கு, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. எக்ஸ்போனென்ஷியலா தான் போயிருந்தது, பிரமாதமா இருந்தது. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் கூட அடிச்சார் தவிர ஸ்கோர் போர்ட்ல ரன்னு காட்டு தவிர திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி பிளானிங் எல்லாம் பண்றாங்க, பர்சனல் மாத்துறாங்க. சோசியல் மீடியால சொல்றோம், சொல்லியிருந்தா இருப்போம், அதை அடக்கிறதுக்கு இவன் வேலை கிடையாது. கேஎல் ராகுல் பத்தி நம்ம பேசினே இருக்கலாம். எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறார் பாருங்க. டெஸ்ட் மேட்ச்னா நல்ல இன்விகிரேட்டடா இருக்கிற சைடுக்கு இந்த பிச்சு பாத்தீங்கன்னா 180 அந்த போர்டுன்றது நல்ல டோட்டல் தான். பின்னர்ஸோட கோட்டாவே போட முடியாம பண்ணிட்டாரு அவரு. அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா அந்த கேம்ல தோனி வந்து அஸ்வினுக்கு அப்புறமே வந்தார், இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தார் தவிர இல்ல அஸ்வின் வேலைக்கு ஆகாதுங்க. நம்பர் 3 அனுப்பிச்சா நம்பர் 3 அனுப்பணும் தவிர. ஹாய் சார். ஹாய். சிஎஸ்கே வந்து ஹேட்ரிக் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சார். இப்பயேதான் அவங்க மேட்ச் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல எதனா ஒரு சேஞ்ச் வருமா சார்? சேஞ்சுனா வின்னு தான் பண்ணும் கண்டிப்பா, வேற என்ன இருக்குது. ஆனா ஹோம்ல அடிபடுறாங்கன்றதுதான் எரிச்சல் கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேன்ஸ்க்கு, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஃபைட்டே இல்லாம ஒரு மாதிரி டேமா போயிடுச்சு, ஒரு மாதிரி டல்லா பிளாட்டா இருந்தது. திருப்பி நம்ம பேசின மாதிரி ஷோல அந்த பவர் பிளேல நம்ம வந்து அந்த ஒரு ஃபைட்டே இல்ல, விக்கெட் இழந்துனே இருக்கோம், ரன்னும் அடிக்க மாட்டேன்றோம், ஆப்போனன்ட்ஸ்க்கு நிறைய ரன்னும் கொடுத்துடுறோம், ஒரு வாட்டி 2 வாட்டி தான் ஸ்ட்ரைக் பண்றோம். ஸோ பயங்கரமான கான்ட்ராஸ்டா இருக்குது, சாக் அண்ட் சீஸா இருக்குது. ஸோ அங்கதான் நம்ம ஒரு மொமெண்டமே இல்ல, ஒரு ஃபைட்டே இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப பிளாட்டா இருக்குது. அதுவும் சென்னையில நடக்கிறது, அதுதான் வந்து எரிச்சல் கோவமா இருக்கு டெஃபினட்டா. சார் இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்னாலே இப்ப எல்லாருமே வந்து மொக்க மேட்ச், டெஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்குன்றாங்க சார். T20 ஃபீலே இல்ல அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதா? அவங்கவுங்க ஒப்பீனியன், அவங்கவுங்க எரிச்சல் கோவத்தை அவங்கவுங்க வெளிப்படுத்துறாங்க. டெஃபினட்டா நம்ம பேஷனேட் ஃபேன்ஸ் தான். எவ்வளவு வருஷம் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம் சிஎஸ்கே, ஜெனரலா 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். அந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு பில்ட் ஆயிருக்குது இவ்வளவு வருஷமா. நல்ல 2 இயர்ஸ் கூட ஐபிஎல் ஆடல. அதுக்கு அப்பாற்பட்டு அந்த பிராண்ட் லாயல்டி, அந்த ஃபேன் பேஸ் எல்லாமே எக்ஸ்போனென்ஷியலா தான் போயிருந்தது, பிரமாதமா இருந்தது. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2020 மாதிரியே இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி. அந்த கோவிட் டைம்ல நம்ம அந்த டோர்னமெண்ட் ரொம்ப பிளாட்டா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வின் பண்ணோம், 18ல வின் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி 20ல பிளாட்டா இருந்தது, 21ல வின் பண்ணோம், 22 சுமாரா இருந்தது, 23ல வின் பண்ணோம். போன வருஷம் சுமார், இந்த வருஷம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆக்ஷன் அது இது, புது சைடு, நிறைய பேரு ரெனியூ பண்ணாங்க அக்வைண்டன்ஸ். அஸ்வின் வந்தாரு, நல்ல ரச்சின் ரவீந்திரா, நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேரை பத்தி பேசியிருக்கோம். கலெக்டிவா யாருமே வந்து ஒரு மாதிரி ஃபயர் பண்ணாது, ஒரு எரிச்சல் கோவம் தான் இருக்கும் டெஃபினட்டா. அதுக்கும் அப்பாற்பட்டு பர்சனலையும் மாத்திருக்காங்க. திரிபாதி உக்காத்தி வச்சாங்க, ஹூடா உக்காத்தி வச்சாங்க, சாம் கரன் ஆடல, 2 மேட்சா ஆடல, எல்லாம் மாத்தி பாக்குறாங்க. இன்னைக்கு புது போலர் முகேஷ் முன்னாடி லெப்ட் ஆர்ம் சீமர், மகாராஷ்டிரா சேர்ந்தவர் நல்லா போட்டிருக்காரு முன்னாடி. சோ அவரை எடுத்துன்னு வந்தாங்க. இன்னைக்கு அவருக்கு குதூகலம் இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் கூட அடிச்சார் தவிர ஸ்கோர் போர்ட்ல ரன்னு காட்டு தவிர எவ்வளவு வாட்டி தப்பிச்சார் அவர். எப்போனா அவுட் ஆயிருக்கலாம். அவர் அடிக்கிற ரன்னு கட்சியில அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் முன்னாடி அவுட் ஆயிருந்தானா ப்ராபப்ளி நம்ம 20 ஓவர்ஸ் ஆடி இருப்போமான்னு சந்தேகமா இருந்தது. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபர்கெட்டபிள், ரொம்ப ரொம்ப ஒரு பேட் ட்ரீம் தான் சொல்லணும், ட்ரீம் ரன்னுன்னே சொல்லலாம். பர்டிகுலர்லி முதல் கேம், அதுவும் ஒரு மும்பை மாதிரி ஒரு பெரிய சைட அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹோப்ஸ் எல்லாம் வந்து இன்விகிரேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சுமாரா ஆடினது டெஃபினட்டா திருப்பி சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எரிச்சல் கோவம் தான் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். ஓகே, பட் என்ன பண்றது, இட்ஸ் லாங் டோர்னமெண்ட். பிளேயர்ஸ் அப்படி நினைக்க மாட்டாங்க டெஃபினட்டா, ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். ஓகே, இதுதான் சேலஞ்சு அப்படின்னு நினைச்சுன்னு ரீஇன்வென்ட் பண்ணணும். இந்த மாதிரி சமயத்துலதான் நம்ம ஃபேன்ஸோ யாரோ இந்த மாதிரி டஃபஸ்ட் டைம்ல தான் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எவ்வளவு மேட்ச் இருக்குது, இன்னும் 10 மேட்ச் இருக்கு இல்லையா, என்ன வேணா நடக்கலாம். அந்த ஹோப்பை விடவே கூடாது டெஃபினட்டா. ஆஸ் அ பிளேயர் ஒரு ஹோப்பை எப்பவுமே விடவே கூடாது. அங்கதான் அந்த கரேஜ், அந்த மாதிரி அந்த வர்ச்சூஸ்க்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது. எப்படி பேக் ரூம் ஸ்டாஃப், பிளெமிங், அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி இந்த மாதிரி சைடு எப்படி வந்து கேல்வனைஸ் பண்ணி இதுக்கு மேல பாட்டம் போக முடியுமா? போக முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். 4ல 3 அடி. ஸோ இந்த மாதிரி சமயத்துலதான் வந்து அந்த ஒரு ஃபைட் பண்ணும், ஒரு ஹோப்பை வச்சுக்கணும் டெஃபினட்டா. ஓகே, இது ஒரு பேட் ட்ரீம்னு உதறி விட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிக்கணும். அடுத்தது என்னன்னா, அது குட் நியூஸா பேட் நியூஸா தெரியல, நம்ம அடுத்த மேட்ச் பஞ்சாபோட ஆடுறோம். அவன் நல்லா ரீஇன்வென்ட் பண்ணி சூப்பரா ஆடிட்டு இருக்கான். டெல்லி மாதிரியே 2 நார்த் ஜோன் சைடும் சூப்பரா ஆடின்னு இருக்காங்க. 2 சைடு தான் ரொம்ப ரொம்ப சுமார். இவ்வளவு வருஷம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் டெல்லி தான்
வின்னே பண்ணதுல சுமாரா தான் ஆடுவாங்க, உடன் ஸ்பூனர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. பட் பாத்தீங்கன்னா ஐரானிக்கா அவங்க 2 பேர் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பஞ்சாபோட ஆட போறோம். சோ காத்திருந்தா பாக்கணும். அதுவும் ஒரு அவே கேம். பார்க்கலாம் என்ன பண்ண போறோன்றது காலம் தான் பதில் சொல்லும். ராகுல் திரிபாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கேகேஆர் போனாரு, எஸ்ஆர்ஹெச் போனாரு. அப்பெல்லாம் வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும். அப்பெல்லாம் வந்து ஃபெயிலியரா இருக்காரு, சக்சஸா இருக்காரு. அப்பெல்லாம் ட்ரோல் பண்ணாத திரிபாட்டிய இப்ப சிஎஸ்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மேட்சஸ் ஆடாத போது ஏன் சார் அவரோட ட்ரோல் ஏன் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ட்ரோலிங் மீம் போடுறது அதெல்லாம் ஒரு ஈஸி டாஸ்க்குங்க. யார் வேணா பேட் டாப் ஆஃப் த பேட்ல இருந்து பாட்டம் ஆஃப் த பேட் தெரியாதவன் எல்லாம் என்ன வேணா எது வேணா சொல்லுவான். பட் டீம் மேனேஜ்மெண்ட் அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பிளேயர் டவுனா இருக்கச்ச சோசியல் மீடியா இன்வேசிவா இருக்குது, எல்லாத்தையும் பிரிச்சு மேயறாங்க, கண்ணாப்பினான்னு பேசுறாங்கன்றதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு அதெல்லாம் அஃபெக்டே பண்ணாது, பண்ணவும் கூடாது. ஓகே, ஒரு வல்னரபிள் யங் ஏஜ்ல இருக்கச்ச செக் பண்ணாம இருக்கவும் மாட்டாங்க. எல்லாரும் ஞாபகப்படுத்துவாங்க, டீம் சரியா ஆடலன்னு எங்க போனாலும் ஞாபகப்படுத்தும். பட் அந்த தான் சேலஞ்ச் ஒரு பிளேயருக்கு, ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு, அந்த டீம் என்வாயர்மெண்ட்டுக்கு, அந்த ஒரு டீம் அந்த ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணும், எப்படி பிளாங்க் அவுட் பண்ணும், எப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுன்றது தெரியணும். எது முக்கியம், யார்கிட்ட இருந்து என்ன அட்வைஸ் எடுத்துக்கணும், எதை உதறி விடணும், எதை இக்னோர் பண்ணுன்றது பிளேயருக்கு டெஃபினட்டா தெரியும். திரிபாத்தியும் வந்து ஒரு அப்ஸ்டார்ட் கிடையாது, இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிக்கிறதுல. நீங்க சொன்ன மாதிரி 6-7 வருஷமா சர்க்கியூட்ல இருக்காரு, மகாராஷ்டிராக்கு ஆடுறாரு. ஸோ சீசன்டு பிளேயர் தான். ஓகே, ஒரு ஃபர்கெட்டபிள் ஸ்டார்ட். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி சமயத்துலதான் டீம் ரியல் ஹானஸ்ட் ஃபேன் வந்து ஓகே இன்னும் இதுதான் இருக்குது. இப்ப திடீர்னு போயிட்டு போச் பண்ண முடியாது, மத்த டீம்ல இருந்து பிளேயர் எல்லாம் எடுத்துன்னு வர முடியாது. திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி பிளானிங் எல்லாம் பண்றாங்க, பர்சனல் மாத்துறாங்க, எக்ஸிகியூஷன்ல பிழை இருக்கு. ஸோ அந்த சமயத்துல எக்ஸிக்யூட் பண்றச்சு, அந்த ஸ்கில்ல வந்து எக்ஸிபிட் பண்றச்சு ஒரு நர்வஸ்னஸ் இல்லாம ஒரு ஃப்ரீயா ஆடுறதுன்றது ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கணும். அது வாய் வார்த்தையா இல்லாம செயல்லையும் பண்ணி காட்டணும். அதுதான் சேலஞ்ச். ஸோ சோசியல் மீடியால ட்ரோல் பண்றான், அது இதெல்லாம் பண்றோம் பண்ணிட்டு இருக்குவான், அதை பத்தி இல்ல. பட் அதெல்லாம் ஓகே, பொருட்டுப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷனல் பிளேயர் அதெல்லாம் வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் டிசப்பாயிண்டா இருப்பாங்கன்றது, அது அந்த உணர்வு இருக்கும் டெஃபினட்டா. நம்ம அடிப்படுறோம் அப்படின்னு ஆகும்ல சார் ஒரு பிளேயரா பாக்கும்போது. அதுக்கு முன்னாடி வந்து கேரளாதன் ஒரு பிளேயர் இருந்தாரு சார், அவரை சிஎஸ்கேக்கு வந்து அந்த ஒரு டொக்கு ஒண்ணு வச்சாரு சார். வச்சதுக்கு அப்புறம் அவர் பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து காணாமே போயிட்டாரு. அந்த மாதிரி ட்ரிபாட்டி ஆயிடுவாரு, பண்ணுவாரு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட் கிடையாது, எனக்கு அது என்னோட எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. நான் கேம் பாத்துருக்கேன், பண்றேன். பட் அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பிளேயருக்கு, ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு, அவனுக்கு அவன் கண்ணாடி முன்னாடி பார்த்தா அவனுக்கு உள்ள அந்த அந்த கான்சியன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அது அந்த காம்பஸ் இருக்குது பாருங்க, அதுதான் அவனை கைட் பண்ணும். தவிர வெர்த்தையார் என்ன சொல்லுது, ஊர் என்ன சொல்றதுன்றது அவனுக்கு வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவன் வந்து உண்மையா இருப்பான். அவன் உழைப்பு போடுறானா, அவன் எப்படி பிராக்டிஸ் பண்றான், சரியா பிராக்டிஸ் பண்றானா, எது நர்வஸா இருக்கானா, எப்படி என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சிக்கல் இருக்கு, என்ன தாக்கம் இருக்கு, யார்கிட்ட போய் பேசணும், மைக்கேல் ஹசிட்ட பேசணுமா, பேட்ஸ்மேன் இருந்தா, போலர்னா போலிங் கோச்ட பேசணுமா, பிளெமிங்கிட்ட பேசணுமா, இல்ல தோனியோட என்ன ஒரு கூலர் காமர் மைண்ட் இருக்குது இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல. ஸோ தோனி அந்த மாதிரி ஒரு டீம் கேப்டன், ஸோ ஒரு பெரிய சீனியர் லீடர். ஸோ இதெல்லாம் தான் யோசிப்பாங்க. தவிர ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு பாக்குற ஃபேனோ வந்து மேன் ஆன் த ஸ்ட்ரீட்டோ சோசியல் மீடியால எவனோ ஒருத்தன் வைரலா அவனுக்கு இட்ஸ் கிடைக்கும் இன்செக்யூரா இருக்கிறவன் வந்து என்னென்னமோ போடுறான்றதை வச்சுன்னு வந்து ஒரு பிளேயர் வந்து அவன் மனநிலைய அந்த மாதிரி யாருமே டிக்டேட் பண்ண விட மாட்டான்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால சொல்றோம், சொல்லிதான் இருப்பான், அதை அடக்கிறதுக்கு இவன் வேலை கிடையாது. இவன் வேலை வந்து இவன் ஸ்கில் செட்ஸை எக்ஸிபிட் பண்ணும், ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், பொட்டன்ஷியலா ஃபுல்ஃபில் பண்ணும். அதுதான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெதர் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா, முடியாது. சோ நீங்க ப்ரிப்பரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்க ப்ரிப்பரேஷனை தான் கண்ட்ரோல் பண்ண போறீங்க, எக்ஸிகியூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். சோ அதுலதான் போக்கஸ் இருக்கும், அதுதான் இருக்கணும், அதுதான் இருக்கும்னு நான் நம்புறேன், சந்தேகமே இல்லை. இப்ப வந்து டிசி வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சார். சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, பினிஷிங் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எங்க சார் அவங்க அந்த டார்கெட், அந்த கேஎல் ராகுல் ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, அபிஷேக் பூர்வ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு டீமுக்கு, அப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்ச நாள் கான்ட்ரிபியூட் பண்ணாரு, அப்புறம் வந்து ரிஸ்வி நல்லா ஆடி கொடுத்தாரு. இந்த இடத்துல அவங்க எங்கெங்கெல்லாம் பவுலர்ஸை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல வேற எதனா பண்ணிருக்கலாமா அந்த டார்கெட்டை வந்து கம்மி பண்றதுக்கு? நீங்க கேட்ட அந்த பர்சனல் பேர்லாம் சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஒரு விக்கெட் இழந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த சக்சசிவ் பார்ட்னர்ஷிப் இருந்தது அவங்களுக்கு.
பெருசா பெரிய பார்ட்னர்ஷிப் இல்லைனாலும் ஒரு கேமியோ அப்படின்னு சொல்லுவான். ஒரு பிரீஸா ஒரு 30-40 ரன் நல்ல ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்துனே இருந்தது, சக்சசிவா வந்தது. பேட்டிங் சைடு தேங்கும்னா டாட் பால் போட்டா தேங்கும், கோர்வையா பூ கோக்குற மாதிரி டாட் பால்ஸ் போட்டா ஒரு ப்ரெஷர் வரும். அப்படின்னா புது பேட்ஸ்மேன் அடிக்கடி அடிக்கடி கிரீஸ்குள்ள வந்தானா பார்ட்னர்ஷிப் இல்லாம தேங்கும். சோ அந்த மாதிரி நடக்கவே இல்லை அவங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி போரல் வந்து பேட்டை விட்டாரு, நல்லா அடிச்சாரு. அதுக்கப்புறப்பட்ட அக்சர் பட்டேல் கேப்டன் அந்த ரிஃப்ரெஷிங் ஃப்ரீடம்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அவரு அட்டகாசமா ஆடினாரு. KL ராகுல் பத்தி நம்ம பேசினே இருக்கலாம், எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறார் பாருங்க. டெஸ்ட் மேட்ச்னா வேற ரோலு, ஒன் டேனா வேற ரோலு. நம்ம இப்ப சாம்பியன்ஸ்ல பார்த்தோம், போன கேம் கூட நம்பர் 4 ஆடினாரு. இன்னைக்கு ஃபாஃப் ஆடல, ஒரு சீனியர் பிளேயர் ஆடல. சோ அழகா வந்து டீமை வந்து 17-18 ஓவர்ஸ் வரலையும் யூத்துன்னு போயிட்டு இந்த மெட்ராஸ் வெயில் இந்த ஹியூமிடிட்டினால டயர்ட் ஆயிட்டார். இல்லைன்னா கூட 20-30 ரன் கூட அடிச்சிருப்பாருன்ற மாதிரி இருந்தது. சோ அவர் அட்டகாசமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு, அந்த தொடப்பத்தை எடுத்து பெருகுன்னு பெருகி தள்ளிட்டாருன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், நமக்கு இன்னைக்கு அந்த 100 நல்லா போலிங் போட்டு அந்த கேப் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தாரு, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இன்னைக்கு அவர் கொஞ்சம் அடிச்சு கீழ்ச்சிட்டாங்க, அவர் போலிங் கொஞ்சம் ஆயிடுச்சு. 3 ஓவர்ல 36 ரன். ஜடேஜா அஸ்வினும் கோட்டா போட முடியல. நல்ல ஸ்வீப் ஷாட்ஸ், நல்ல ஒரு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்லயும் ஸ்வீப் அடிக்கிறாரு, மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் நல்லா அட்டகாசமா ஆட்டாருங்க. அட்டகாசமா அந்த ஆங்கிள், அட்டகாசமா அந்த சைஸ் ஆஃப் த பவுண்டரி ரெண்டு பக்கமும் வேற வேறன்றது அட்டகாசமா அதை நிர்ணயிச்சுட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஆட்டாரு. நான் சொன்ன மாதிரி அவரை சுத்தி எல்லாருமே நல்லா ஆட்டாங்க. கடைசியில இன்ஃபேக்ட் பத்திரனாவும் ஒரு 2 பவுலர் நல்லா போட்டதுனால்தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 190-200 போல. சோ முடிக்கிறச்சு நல்லாதான் முடிச்சோம். பட் என்னன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல கொஞ்சம் போலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்குது, அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2 கேமும் வின் பண்ணிட்டு நல்ல இன்விகிரேட்டடா இருக்கிற சைடுக்கு இந்த பிச்சு பாத்தீங்கன்னா 180 அந்த போர்டுன்றது நல்ல டோட்டல் தான். ஏற்கனவே நான் 5 நிமிஷம் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் பிளேலையும் குதூகலம் இல்லை. 2-3 விக்கெட் இழந்துட்டாங்க. ரச்சின் அடிக்கல, திருப்பி கெய்க்வாட் அடிக்கல, பிரஷரு அண்டர் பிரஷர். விஜய் சங்கர் வந்தாரு, அவருக்கு அந்த ஃப்ளூயன்சியே கிடைக்கல. பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் ஃப்ளூயன்சியே கிடைக்கல, ஒரு மாதிரி மிஸ் டைம் பண்ணியிருந்தாரு. நீங்க சொல்றப்ப என்னன்னா KL ராகுல் பேட்டிங்ல வந்து உங்களுக்கு என்ன சார் பிடிச்சது? அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அவரை நம்ம இறக்கி விட்டாலும் அந்த இடத்த அடாப்ட் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு சார். நீங்க ஓப்பனிங் ஆடணுமா நான் ஆடித்தரேன், நான் மிடில் ஆர்டர் ஆடணுமா ஆடித்தரேன், அதுக்கும் கீழே பினிஷிங் ரோல் ஆடணுமா அதையே நான் ஆடித்தரேன்றாரு சார். அவர் அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்பதான் ஒரு நிமிஷம் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதேதான். அவருக்கு அந்த வர்ச்சூஸ் இருக்குதுங்க, அடாப்ட் பண்ண முடியும். அவர் எப்போ வந்தாரு இன்டர்நேஷனல் தெரியும், ஆஸ்திரேலியன் டூர்ல 2015 போயிட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு 25ல இருக்கோம். 10 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன குவாலிட்டி பிளேயர். இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா எல்லா ஊர்லயும் போயிட்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. IPL லீட் பண்ணிருக்காரு, லக்னோ லீட் பண்ணிருக்காரு, பஞ்சாப் லீட் பண்ணிருக்காரு. குவாலிட்டி பிளேயர் அவர். பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் மேட்ச் வந்தாரு, ஒரு ஃபெயிலியர். இன்னைக்கு ஓப்பனிங் வந்தாரு, ஃபாஃபோட பெரிய ஷூஸ அட்டகாசமா ஃபீல் பண்ணாரு. நான் சொன்ன மாதிரி அழகா அந்த ஸ்வீப் ஷாட்டை வந்து ஸ்பின்னர்ஸ் அடின்னு அடிச்சதுனால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம அந்த 6 ஓவர்ல இருந்து 15-16 ஓவர் வரலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த 10-12 ஓவர் கண்ட்ரோல் பண்ணுவோம். இன்னைக்கு என்னன்னா ஸ்பின்னர்ஸோட கோட்டாவே போட முடியாம பண்ணிட்டாரு அவரு. பாத்தீங்கன்னா 100 ஓவர் பாக்கி இருந்தது, 3 ஓவர் தான் போட்டாரு. அதே மாதிரி ஜடேஜா 2 ஓவர் தான் போட்டாரு. பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு விக்கெட்டும் எடுக்க முடியல நம்ம 3 ஸ்பின்னர்ஸால. நம்ம ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்றது தான். அந்த கண்ட்ரோலும் பண்ண முடியல, விக்கெட்டும் எடுக்க முடியல. அதுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப அட்டகாசமா ஆட்டார். நான் சொன்ன மாதிரி மற்ற பிளேயர்ஸோட ரோலையும் நம்ம மறக்க கூடாது. அவங்களும் சுத்தியும் பாத்தீங்கன்னா பொரேலா இருக்கட்டும், அக்சரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பர்பா ஆட்டாங்க. அவருக்கு கடைசியில அந்த இவரு வந்து நம்ம அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் அவரும் வந்து ஐ திங்க் 12 balls or something 24 அடிச்சாரு இல்லையா. சோ எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட் சூப்பர்பா. சார் இப்ப சிஎஸ்கேக்கு வந்து டாப் ஆர்டரும் சரியில்லை, மிடில் ஆர்டரும் சரியில்லை. பினிஷிங் வந்து பினிஷர்னு யாரு சார் சிஎஸ்கே இன்னைக்கு லைன் அப்ல இருந்தா? யாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவர்டன் நல்ல ஒரு அந்த எபிலிட்டிஸ் காமிச்சிருக்காரு. சாம்பியன்ஸ்லயும் பார்த்திருக்கோம், போன கேம்லயும் ஒரு 6 தான் அடிச்சாரு. ஓகே, ஒரு சின்ன சாம்பிள் சைஸ் தான், பட் அந்த ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சது அவரால். அந்த ஒரு கன் பவர் இருந்துச்சு, ஹிட்டிங் ஃப்ரீ ஹிட்டிங் ஸ்டைல். ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் மேட்ச் அவரை டிராப் பண்ணிருக்காங்க சார். இத்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு பினிஷிங் ரோலே இல்ல, அப்படி இருந்தும் டிராப் பண்ணிருக்காங்க. யாருமே கரெக்ட். ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இவங்களோடயும் அடிப்பட்டோம், RCBயோடயும் ஐ திங்க் 16-17 இயர்ஸ்க்கு அப்புறம் அடிப்பட்டோம். பட் டெல்லியோடையும் 2010 தான் நம்ம இங்க வந்து அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து திருப்பி வந்திருக்காங்க. 2 டீமோடையும் நம்ம
70 for 7 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கார்டு சேசிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கந்தகோலமான ஸ்கோர் கார்டு. அதுக்கும் அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா அந்த கேம்ல தோனி வந்து அஸ்வினுக்கு அப்புறமே வந்தாரு, இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தாரு தவிர தோனிக்கும் அந்த ஸ்பார்க் இல்ல, அந்த ஹிட்டிங் எபிலிட்டி, அந்த ரீஃப்ளெக்சஸ் பிளேம் பண்ண முடியாது. ரியாலிட்டி அதான் வந்து வந்து காலம் யாருக்கும் வெயிட் பண்ண போகுது. 43 வயசு, எவ்வளவு ட்ரெயின் பண்றாரு, லட்ச பால் அடிக்கிறாரு, ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்றா தவிர மேட்ச் இன்டென்சிட்டி, அந்த ப்ரெஷர்ல, அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த இது இல்ல. ஒரு சோபிக்கல. முக்கியமான விஷயம் இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல, கொஞ்ச நாளாமே அப்படிதான் ஆடி இருக்காரு. அதுக்கும் அப்பாற்பட்டு ஜடேஜாக்கும் அந்த அளவுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓகே இது குவாலிட்டி பிளேயர், ஆல்ரவுண்டர், போலிங் இருக்கார், ஃபீல்டிங் இருக்கார் தவிர பேட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு வந்து T20ல நம்பர் 5-6ல நீங்க எதிர்பார்க்கிற கிளாசன் மாதிரியோ, ஹெட்மயர் மாதிரியோ, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு லாங் பால் அடிக்கிற பிளேயர் கன்சிஸ்டன்டா மில்லர் மாதிரியோ 10, 12, 15 ரன் பர் ஓவர் வேணும்ன்ற சமயத்துல அந்த மாதிரி பர்சனல் நமக்கு இல்ல இன்னைக்கு. அன்பார்ச்சுனேட்டா 2-3 அக்கேஷனாவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. சார் இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா போன லாஸ்ட் இன்டர்வியூல வந்து அவங்க லெட் கோச் சொல்லியிருப்பாரு, தோனிக்கு வந்து இந்த மாதிரி அவரால் 10 ஓவர் நின்று பேட் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவர் இறங்குன இடம் பாத்தீங்கன்னா 10 ஓவர் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்ல தான் இறங்குனாரு. ஒருவேளை அவங்க தோனியை வந்து கொஞ்சம் பினிஷிங் ரோல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, தோனியை வந்து பினிஷிங் ரோலுக்கு வச்சுட்டு அஸ்வினை முன்னாடி இறக்கிருக்கலாமா? இல்ல இல்ல ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருப்பாரா? டெஃபினட்டா இல்ல. அது தோனி வந்தது கரெக்ட் தான். தோனி பேட்டில் பண்ணாரு. ஆனா ஒரு முக்கியமான அது வேற 20 ஓவர் கீப்பிங் வேற பண்றாரு தோனி. நீங்க மறக்கக்கூடாது, தோனி ரஞ்சி டிராபி அது இதெல்லாம் ஆடுறது இல்ல, 10 மாசம் கிரிக்கெட்டே ஆடுறது இல்ல. இங்க இந்த 45 நாள் இந்த அந்த பினிஷிங் அந்த பண்றாரு, ஆடுறாரு. சோ ஜேமி அஸ்வின் ஓவர்டன் இல்ல சார், ஜேமி ஓவர்டனை உட்கார வச்சுட்டாங்க. போன மேட்ச்ல அவர் இருந்தாரு, ஓகே. இப்ப அவரும் இல்லாத போது அந்த பினிஷிங்ன்றது யார்? அஸ்வின் வந்து பினிஷர் கிடையாது சார். இதுக்கு முன்னாடி போன சீசன்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு டாப் ஆர்டர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. இப்ப டாப் ஆர்டர் கொலாப்ஸ், மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகாம அவர் ட்ரை பண்ணிருக்கலாம் இந்த மேட்ச்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல ஆர்டரே இல்ல, மிடில் ஆர்டரே இல்ல. அஸ்வின் எல்லாம் T20ல அமிச்சானா அஸ்வின் எப்படின்னா முன்ன கூட நம்ம பார்த்துருக்கோம், ராஜஸ்தானுக்கோ டெல்லிக்கோ பார்த்துருக்கோம். நம்பர் 3 போயிட்டு பேட்டை விடுறது, சுனில் நரேன் ஒரு லைசன்ஸ் கொடுத்து அடிக்கிற மாதிரி ஆச்சு. அந்த பவர் பிளேல வந்து ஃப்ரீயா 2 ஃபீல்டர்ஸ் தான் வைக்க முடியும் 30 yard சர்க்கிள் தாண்டி. ஓகே சார், லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா கீழாடியும் ராஜஸ்தானுக்கு வந்து அந்த இப்ப விஜய் சங்கருக்கு கீழே ஒரு ஸ்லாட் ஜடேஜா இறங்கினாரு இல்லையா, அந்த ஸ்லாட்ல ஆடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஒரு 2-3 மேட்சஸ்க்கு. அந்த அடாப்ட் பண்ணிக்கிறாரு அவரும். ஸோ சான்ஸ் எடுக்கலாமே. இல்ல இல்ல அஸ்வின் வேலைக்கு ஆகாதுங்க. நம்பர் 3 அனுப்பிச்சா நம்பர் 3 அனுப்பணும் தவிர அது மிடில் ஆர்டர்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி லாங் பால் அடிக்கணும், ஏதோ ஒரு 2 6 அடிக்கலாம், அடிக்க முடியாது, பொட்டன்ஷியல் இல்லைன்னா கிடையாது. பட் பிரஷரு T20ல கன்சிஸ்டன்டா அடிக்கணுங்க. அத்தி பூத்தா மாதிரி ஒரு 2 ஷாட் போறாரு. நீங்க அச்சு டீமை யூத்துன்னு போனோம், எப்படி ஃபாஃப் ஒரு கேம்ல அன்பீட்டனா இருந்தாரோ, இன்னைக்கு ராகுல் ஆடினாரோ, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க 5-6 ரொம்ப ரொம்ப டஃப் டாஸ்க்குங்க. எல்லாருமே பேட் கட்டின்னு அந்த டாஸ்க்ல போக முடியாது. அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாஸ்க். நான் நினைக்கிறேன் தீபக் கூட மேல ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃபெய்த். ஓகே 2 கேம்ல இறக்கி விட்டாங்க. தீபக் கூட இந்தியாவுக்கு ஆடி T20ல 100 அடிச்சிருக்காரு. நல்லா லாங் பால் அடிப்பாரு, வெளில அடிப்பாரு, நம்ம பார்த்திருக்கோம். அவரும் 7-8 வருஷமா சர்க்கியூட்ல இருக்காரு. தீபக் ஹூடாக்கு ஒரு கம்பேக் கிடைக்கும்னு எனக்கு ஒரு ஏதோ ஒரு இன்க்ளிங் இருக்குது, என்னோட ஒரு ஃபீல் இருக்குது, வந்தாலும் வருவாருன்ற மாதிரி இருக்குது. பட் என்னன்னா கலெக்டிவா எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுதான் ஒரு எரிச்சலா இருக்குது. எல்லாருமே இன்னைக்கு விஜய் சங்கர் அச்சா தவிர போர்டுல ரன்னு காட்டுது தவிர, அவர் பேர் மேல 50-60 ரன்ஸ் காட்டுது தவிர அந்த கன்விக்ஷனே இல்ல, ஒரு நம்பிக்கை இல்ல, ஒரு அந்த ஒரு ஆடினா மாதிரி அந்த திருப்தி அவர் ஒத்துப்பாரு. ஓகே ரன் இருந்தது தவிர அந்த ஃப்ளூவன்சி எதிர்பார்க்கறான் இல்லையா, அந்த ஃப்ளூவன்சின்னு சொல்லுவோம், அது அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுறது அது மிஸ்ஸிங் ஆகுது. என்னன்னா எல்லா டீமே மிஸ்ஸிங் ஆகுது. அதுதான் பிரச்சனை. ஓகே சார், சோசியல் மீடியா ட்ரோலர்ஸ்லாம் நீங்க நல்லா சொன்னீங்க. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் நம்ம கண்டிப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.